ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பிஃபார்ம் கோர்ஸ் பற்றி தாங்க. அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. இந்த கோர்ஸ்க்கான பெனிஃபிட்ஸ் என்ன, டியூரேஷன் எவ்வளோ வரும், எலிஜிபிலிட்டி என்ன, சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வரும், எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கு நம்ம போகலாம், எவ்வளோ சேலரி கிடைக்கும், இந்த டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஃபார்ம் அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் ஃபார்மசினா என்ன அப்படின்னு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யார் அவங்களோட கெரியரில் ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த பிஃபார்ம் கோர்ஸ் வந்து தாராளமாக எடுத்து படிக்கலாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கிளினிக்கல் ரிசர்ச்சில் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க, சயின்டிஃபிக் ரைட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்கன்னா அவங்களும் வந்து இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அண்ட் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் நர்சிங்ஸ் இந்த மாதிரியான ஒர்க் பிளேஸ்லலாம் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் வந்து இந்த பிஃபார்ம் கோர்ஸ் வந்து எடுத்து படிக்கலாங்க. இது வந்து ரொம்பவே பெஸ்ட்டான கோர்ஸ் தான். ஓகேங்களா? இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன்னு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வருது. பெர் இயருக்கு 2 செமஸ்டர் வரும், 4 இயருக்கு 8 செமஸ்டர் வருங்க. இது ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்ஸ் தாங்க. அண்ட் இந்த பிஃபார்ம் கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட்டு அவங்களோட 12th 50% வந்து மார்க் எடுத்திருந்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட 12th பார்த்தீங்கன்னா பயாலஜி சப்ஜெக்ட்ஸ் கண்டிப்பாக மெயின் சப்ஜெக்டாக இருக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஃபீஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக 15,000லேருந்து 1,25,000 வரைக்கும் வரும். இது ஒரு அப்ராக்சிமேட்டான ஃபீஸ் தான். ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் எந்த காலேஜில் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து ஃபீஸுங்கிறது டிஃபர் ஆகும். ஓகேங்களா? அடுத்து இந்த பிஃபார்ம் கோர்ஸ் முடிச்சுட்டு எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் போகலான்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ரிசர்ச்சர் ஆகலாம், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், மெடிக்கல் ரைட்டர்ஸ்னு இந்த மாதிரியான ஜாப் ரோல்ஸுக்கு எல்லாமே போகலாம். ஒரு சேல்ரி எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரினா 4 lakhsலேருந்து 6 lakhs வரைக்கும் பெர் ஆனம் கிடைக்கும். அதில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக ஆகிட்டீங்க அப்படின்னா 10 lakhsலேருந்து 15 lakhs பெர் ஆனம் வரைக்கும் கிடைக்கும். ஸோ இதுவுமே அப்ராக்சிமேட்டான சேலரி தான். கண்டிப்பாக உங்களோட ஜாப் பொசிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேலரிங்கிறத ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து எக்ஸல் காலேஜில் வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது காலேஜஸில் வேணும்னாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.